ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்பர் சிஸ்டத்தில் பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். எந்த ஒரு மிகச்சிறிய எண்ணால் 10,985 வகுக்க ஈவானது ஒரு முழு வர்க்க எண்ணாகும் என காண்க. ஆப்ஷன் வந்து 65, 35, 25, 45ன்னு கொடுத்துருக்காங்க. இது முழு வர்க்க எண்ணாக காண என்ன பண்ணணும்னா எல்சிஎம் எடுக்கணும் நம்ம. அப்போ 10,985 வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், எல்சிஎம் எடுக்க போகிறோம். 10,985 வந்து என்ன செய்ய போகிறோம், எல்சிஎம் எடுக்க போகிறோம். இப்போ 5ல் முடியுதுனால ஃபஸ்ட்டு 5ஆல் வகுக்கிறோம். வகுக்கும்போது 2 10, 1 5, மிச்சம் 4 வரும். 9 45, மிச்சம் 7 வரும். சரியா? அதுக்கு அடுத்தால இதை எதால் வகுக்கலாம்னா 13ஆல் வகுக்கலாம். 13ஆல் வகுத்தா 1 13 13, 6 13 78 வரும். அப்புறம் 9ஆல் வரும். இது என்னாகும், 13 13 என்னது 169 வந்துடும் நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ 10,985க்கு வந்து காரணி என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தா 13 × 13. இது வந்து ஸ்கொயர்டு வந்துருச்சா. மிச்சம் இருக்கிறது வந்து 13 × 5 இருக்குது. அப்போ மீதி இது ரெண்டுக்கும் காரணி கிடையாது. அப்போ இந்த 13ஐயும் 5ஐயும் நம்மளுக்கு பெருக்குனா என்ன வரும், 65 கிடைக்குமா. 65 இது வந்து 13 ஸ்கொயர்டுன்னு ஆயிருந்தா. அதனால் இது வந்து எந்த நம்பரால் நம்ம வந்து வகுத்தா ஈவானது முழு வர்க்க எண்ணாக கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம ஸ்கொயர்டு இருக்கிறத வந்து எடுத்துருந்தோம். அப்போ 13ஐயும் 5ஐயும் பெருக்குனா நமக்கு 65 வரும். அப்போ 65ஆல் நம்ம என்ன செஞ்சால் வகுத்தா நம்மளுக்கு வந்து முழு வர்க்க எண் கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து ஏ ஆன்சர்.